அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்று புனிதமிக்க ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம். ரமலான் மாதத்திலே இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற நோன்பு நோற்பதிலே நாம் அதிகப்படியான ஆர்வம் காட்டி வருகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் நோன்பிலே ஆர்வம் காட்டுகிற நாம் நம்மில் பலர் நோன்பினுடைய பல சட்டங்களை அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே இந்த முதல் நாள் நிகழ்ச்சியிலே நோன்பு தொடர்பான சட்டங்களை நாம் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு அறிந்து கொள்வோம். முதலாவதாக, நோன்பு அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை என்றாலும் இந்த நோன்பு நோற்பதிலிருந்து சிலர் தற்காலிகமாக விதிவிலக்கு பெறுகிறார்கள், சிலர் நிரந்தரமாக விதிவிலக்கு பெறுகிறார்கள். தற்காலிகமாக யாருக்கு விதிவிலக்கு என்று சொன்னால், நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களால் அந்த நோன்பை நோக்க முடியாத நிலையில் இருப்பார்களானால் ரமலான் மாதத்திலே அந்த நோயுடைய காலத்திலே நோன்பை விட்டுவிட்டு ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய காலங்களிலே அந்த நோன்பை அவர்கள் நோற்றுக்கொள்ளலாம். இதே போல வெளியூர் பிரயாணத்திலே பயணத்திலே செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அந்த நோன்பை பிரயாணத்திலே ரமலான் மாதத்திலே 5 நாளோ 10 நாளோ வெளியூர் பிரயாணம் செய்ய வேண்டியது வந்தால் அந்த பிரயாண நேரத்திலே நோன்பை விட்டுவிட்டு அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களிலே விட்ட நோன்புகளை நாம் திரும்ப நோற்றுக்கொள்ளலாம். அப்போ நோயாளிகளும் பிறகு நோற்றுக்கொள்ளலாம், பயணத்தில் இருப்பவர்களும் பிறகு நோற்றுக்கொள்ளலாம். இது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சலுகை. ஒயின் குந்தும் அலா சஃபரின் ஒயின் குந்தும் மர்லா அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உகர். நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் வேறு நாட்களிலே நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். இப்படி அல்லாஹ் சலுகை தருகிறான். இதுக்காக ஒரு பரிகாரமெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை. வெளியூரில் போகும்பொழுதே பிரயாணத்தில் போகும்போதே கஷ்டப்பட்டு கொண்டே நோன்பு நோக்க வேண்டும் என்பது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பிரயாணத்தில் நோன்பு வைக்க அனுமதி இருந்தால் கூட நோன்பு வைக்காமல் இருப்பதுதான் சிறந்தது என்று கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே நோயாளிகளும் பயணத்தில் இருப்பவர்களும் நோன்பை விட்டுவிட்டு பிறகு அவர்கள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். அதே போல மாதவிடாய் ஏற்பட்டவர்கள் பெண்கள், அந்த மாதவிடாய் காலத்தில் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடாது. ஆனாலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களிலே எத்தனை நோன்புகளை மாதவிடாய் காரணமாக விடுகிறார்களோ அந்த நோன்புகளை நோற்றுவிட வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து தெரியக்கூடிய சட்டம். அப்போ ரமலான் மாதத்தில் மாதவிடாயை பற்றியும் நிறைய பேர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். பொதுவாக சகட்டு மேனிக்கு ஒரு வாரம் 10 நாள் என்று கணக்கு வைத்துக்கொண்டு அது மாதிரி ஒரு வார நோன்புகளை 10 நாள் நோன்புகளை விட்டு விடுகிறார்கள். மாதவிடாய் என்பது ஒவ்வொருவருடைய உடற்கூரை பொறுத்து வேறுபடும். சிலருக்கு 3 நாட்கள், சிலருக்கு 5 நாட்கள், சிலருக்கு ஒரு வாரம், சிலருக்கு 10 நாட்கள் என்று வேறுபடும். அவரவருடைய அந்த காலத்திற்கு தகுந்தவாறு அவர்களுக்கு அந்த சலுகை கிடைக்கும். எனவே எத்தனை நாட்கள் மாதவிடாய் வருகிறதோ அந்த காலத்திலே நோன்பை விட்டுவிட்டு பிறகு அந்த நோன்பை நாம் கலா செய்துவிட வேண்டும். இவர்களுக்கும் நோன்பை விடுவதற்கு சலுகையிலே கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும். மாதவிடாய் காலத்தில் நோன்பு நோக்கக்கூடாது. இதே மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் குழந்தைகளுக்கு பாலூட்டக்கூடிய பெண்களும் அதனால் குழந்தையுடைய ஆரோக்கியத்திற்கோ உயிருக்கோ பாதிப்பு ஏற்படும் என்று இருந்தால் அவர்களும் நோன்பை விட்டுவிட்டு பிறகு நோற்றுக்கொள்ளலாம். பாலூட்டுவதனால் பெருசாக பாதிப்பு ஏற்படாது என்கிற அளவுக்கு நல்ல திடகாத்திரமாக இருப்பார்களேயானால், மருத்துவர்கள் அப்படி சொல்வார்களேயானால், அல்லது நோன்பு வைப்பதனால் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படாது என்று சொல்வார்களேயானால் அவங்களுக்கு இந்த சலுகை கிடையாது. அதனால் ஒரு பாதகமோ ஒரு டயர்டோ ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று இருந்தால் அவர்களும் பிறகு அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். இப்படி இவர்களுக்கு எல்லாம் நோன்பு காலங்கள் ரமலான் மாதத்தில் அந்த நோன்பை விட்டுவிட்டு ரமலானுக்கு பிறகு அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. இவர்களெல்லாம் தற்காலிகமாக விதிவிலக்கு, அறவே விதிவிலக்கு இல்லை. இவங்க நோன்பு வச்சு தான் ஆகணும். இந்த மாதம் வைக்க வேண்டியதில்லை, ரமலானில் வைக்க வேண்டியதில்லை,
பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்கிற அளவுக்கு அவங்களுக்கு சலுகை இருக்கிறது. இது போக இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், அவங்களுக்கு நிரந்தரமாகவே விதிவிலக்கு. ஏன்? நோயாக இருந்தால் நீங்கிரும். ஒரு ஆள் தள்ளாத வயசுடையவராக இருக்கிறார், ஒரு ஆணோ பெண்ணோ 85-90 வயசு உடையவங்களாக இருக்கிறாங்க, அவங்களால் நோன்பு நோக்கவே முடியாது என்கிற அளவில் பலவீனமாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் உள்ளவங்க தற்காலிகமாக இவங்களுக்கு சலுகை கொடுத்தா ஏதாவது பயன் தருமா? தராது. ஏன்? அடுத்த வருஷம் இதை விட மோசமாக போயிடுவாங்க அவங்க. அப்போ இவங்க இளமை திரும்பி வந்தால் தான் அந்த நோன்பு வைக்க இயலும். அப்போ அந்த மாதிரி தள்ளாத வயது ஏற்பட்டு அதனால் நோன்பு நோக்க முடியாமல் ஆகிவிடுவார்களேயானால் அவங்களுக்கு நிரந்தரமாகவே நோன்பை விட்டுவிடலாம். இன்னொரு நாளில் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இவர்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் அந்த விட்ட நோன்புக்காக வேண்டி ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு ஒரு முழு நாள் உணவு அளிக்க வேண்டும். ரமலான் 29 முடிந்து விடுமையானால் 29 ஏழைகளுக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும். ரமலான் 30 நாட்களில் முடியுமானால் 30 ஏழைகளுக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும். இப்படி அந்த உணவளிப்பதன் மூலமாக அவர்கள் விட்ட நோன்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்கிறார்கள். ஏன் நோன்பு வைக்கவில்லை என்ற கொஸ்டின் வராது. அதே நேரத்தில் அதுவும் முடியாத ஆளுங்க இருப்பாங்க. உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு சக்தி இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்காது. அப்படி இருப்பார்களேயானால் அல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு பொதுவான விதி இஸ்லாத்தில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த நோன்பு வைக்க வேண்டியதில்லை, அதற்காக ஏழைக்கு கொடுக்க வேண்டிய உணவு இருக்குது, அதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அதே போல் சில நோய்கள் இருக்கிறது, அந்த நோய்கள் தீரவே தீராது, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் போகும். அந்த மாதிரியான நோயாளிகளாக இருந்தால், குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கிறது, இந்த நோய் வந்தவர்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர நேற்று இருந்ததை விட இன்னைக்கு அதிகமாகுமே தவிர குறையாது. இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் குறைந்த நேரத்துக்கு இடைவெளியில் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் உடம்பை பாதிக்கும், சுகர் இறங்கி போயிடும், மூர்ச்சை அடைந்துருவார்கள், சில நேரங்களில் உயிருக்கு கூட ஆபத்தாக முடிந்துவிடும். இந்த மாதிரியான நிலையில் சர்க்கரை வியாதி முத்தி போனவர்களாக அல்லது ஒரு நாள் முழுவதும் பகல் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு இருப்பார்களேயானால் இவர்களுக்கு நிரந்தரமான விதிவிலக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இனி அடுத்த வருஷம் சரியாக போய் அவங்க நோன்பு வைக்க இயலாது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் நோன்பை விட்டுறணும், விட்டதற்காக வேண்டி இவங்களும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். ஒரு நோன்புக்காக ஒரு ஏழைக்கு உணவு. அப்போ எத்தனை நோன்பை விடுகிறார்களோ அதற்கு ஏற்றவாறு அந்த உணவை அளித்து அதற்கான பிராயச்சித்தத்தை பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இது நோன்புல யார் யாருக்கெல்லாம் சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்ற விவரங்களை இப்போ அறிந்து கொண்டோம். அடுத்தபடியாக இந்த விடுபட்ட நோன்பு இருக்கிறது இல்லையா, பிரயாணத்தினாலேயோ நோயினாலேயோ மாதவிடாயினாலேயோ பாலூட்டுறதுனாலேயோ அல்லது கர்ப்பமாக இருக்கிற காரணத்தினாலேயோ நோன்பை விட்டவர்கள் எப்போ அந்த நோன்பை நோக்கணும் என்று கேட்டால் அதற்கு எந்த விதமான காலக்கெடுவும் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. ஆனாலும் நம்ம அவசரமாகத்தான் நோக்க வேண்டும். ஏன்? மரணம் எப்போது வேண்டாலும் வந்து விடலாம், நம் மீது அது தலையில் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம நோன்பு நோக்காமல் இழுத்துக்கிட்டே போய் அதை நிறைவேற்றாமலே மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம தலையில் சுமத்தப்பட்ட அந்த நோன்பு என்ற கடமை நம்ம தலையிலேயே நிற்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டால் அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ சீக்கிரமாக எவ்வளோக்கு முடியுமோ, அல்ல அடுத்த மாதம் 1-2 அதுக்கடுத்து 1-2 இப்படியே ஒரு கணக்கு வைத்து சீக்கிரமாக நிறைவேற்றி விடுவது தான் மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பான சிறந்த வழிமுறை. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவங்க ரமலான் மாதத்தில் மாதவிடாயின் காரணமாக நோன்பை விட்டுவிட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், அடுத்த மாதம் வைக்குவோம் அடுத்த மாதம் வைக்குவோம் அடுத்த மாதம் வைக்குவோம் என்று நாளை கடத்திக்கிட்டே வந்துடுவாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த பணிவிடை செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால் அந்த நோன்பு வைக்க முடியாமையே போயிடும். கடைசியில் எப்போ வைப்பாங்கன்னு கேட்டுதான் அடுத்த ரமலான் வரும் பாருங்க, அதுக்கு முன்னாடி அதாவது ஷாபான் மாதத்தில் அவசரமாக நாங்கள் வச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்திலேயே நடக்கிறதுனால அவங்களுடைய அங்கீகாரம் இதற்கு இருக்கிறது.
அதனால இயன்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் என்றால், அடுத்த ரமலான் வருவதற்குள்ள நோற்று விடுவது சிறந்தது. அதை விட முந்தி நோற்று விட்டோமையானால் அதிக பாதுகாப்புடையது. இதை கவனத்தில் கொண்டு நோன்புகளை நம்ம கலா செய்து விட வேண்டும். அடுத்தது நோன்பு கடமை என்று விளங்கி கொண்டோம். அதில் யார் யாருக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டோம். நோன்புங்கிறது நோன்புடைய நேரம், இது நிறைய பேர் தப்பாக விளங்கி வைத்திருக்கிறோம். எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அதுக்குண்டு ஒரு ஆரம்ப நேரம் இருக்கும், அதுக்குண்டு ஒரு முடிவு நேரம் ஒன்று இருக்கும். நோன்புங்கிறது நம்ம எப்போ இருந்து ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், இந்த ரெண்டு விஷயத்திலையுமே சமுதாயத்திற்கு அதிகமான முஸ்லீம்களுக்கு சரியான விளக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். நோன்பு எப்போ கடமை என்று எப்போ இருந்து நம்ம பசியாக இருக்கணும், நோன்புனா என்ன, சாப்பிடாமல் இருக்கணும், குடிக்காமல் இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கணும். எப்போயிலிருந்து இந்த காரியத்தை நம்ம இந்த கட்டுப்பாடை கடைப்பிடிக்கணும் என்று கேட்டால், ஃபஜ்ரில் இருந்து தான் நமக்கு நோன்பு கடமையாகுது. ஃபஜ்ர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஜ்ருடைய வக்து வருதுல, சுபுகுடைய வக்து எப்போ வருகிறதோ அப்போ தான் சஹரு முடிகிறது. சஹரு முடிகிற அந்த செகண்டில் சுபுகு ஆரம்பமாயிரும். சுபுவுக்கும் சுபுடைய ஆரம்பத்திற்கும் சஹருடைய முடிவுக்கும் இடையில் ஒரு கேப்லாம் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு 5 மணிக்கு சஹருடைய முடிவு நேரம் என்றால் 5 மணிக்கு சுபுகு ஆரம்பித்து விடுகிறது. இப்போ நம்ம நோன்பு எப்போ நம்ம கடமையாகுது என்று கேட்டால், சுபுகு வக்து எப்போ வருகிறதோ அப்போது தான் நோன்பு நம் மீது கடமையாகவே ஆகிறது. அப்போ சுபுகுல இருந்து தான் நம்ம நோன்பு நோக்கணும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு 3 மணிக்கு எழுந்து சாப்பிடுவார்கள். சாப்பிடலாம், தப்பு இல்லை. 3 மணிக்கு சாப்பிட்டு விட்டு அல்லது 3:30 மணிக்கு சாப்பிட்டு விட்டு தண்ணீரையும் குடித்து விட்டு நாங்கள் நீயத்து வச்சுட்டோன்னு ஒரு நீயத்து வைப்பார்கள். நீயத்தை பற்றி நம்ம கடைசியாது பின்னாடி சொல்லுவோம். நீயத்து வைத்த பிறகு 3:30 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கிறது. இந்த 1.5 மணி நேரத்தில் அவங்களுக்கு தாகம் ஏற்பட்டால் தண்ணியை குடிக்க மாட்டாங்க. ஏங்கன்னு கேட்டால், நாங்கள் நீயத்து வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன வழங்கி வச்சிருக்கிறாங்க, இவங்க எப்போ நோன்புன்னு தீர்மானிக்கிறாங்களோ அப்போ தான் நோன்பு ஆரம்பிக்குதுன்னு இவங்க வழங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படலைங்க. அல்லாஹ் எப்போ நீங்கள் 3 மணிக்கே சாப்பிட்டாலும், 3 மணிக்கே சாப்பிட்டு நோன்பு என்று தீர்மானம் செய்து கொண்டாலும், அந்த நோன்பை கடைபிடிக்கிற ஆரம்ப நேரம் எது, சுபுகு தான். நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் மனசில் அதுக்கு தீர்மானம் பண்ணிவிட்டாலும் சரி, நீ தீர்மானம் பண்ண பிறகும் சாப்பிடலாம். 3 மணிக்கு நோன்பு முடிவு பண்ணிட்டீங்களா, 3:30க்கு சாப்பிடலாம், 4க்கு சாப்பிடலாம், 4:30க்கு சாப்பிடலாம். எது வரைக்கும் சாப்பிடலாம், சுபுகுடைய வக்து வர்ற வரைக்கும் சாப்பிடலாம். அல்லாஹ் நோன்பு எப்படி கடமையாக்குறான், சுபுகில் ஹத்தா குழு வஷரபு, குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குழு உண்ணுங்கள், வஷரபு பருகுங்கள், ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் என்ற அந்த வெள்ளை கோடு தெளிவாகிற வரைக்கும், ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். அப்போ ஃபஜ்ர் வரைக்கும் நம்ம உண்ணுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்மளா நோம்போடு முடிவெடுத்துக்கிட்டு 12 மணிக்கே உண்ணாமல் இருப்பது, 1 மணிக்கு உண்ணாமல் இருப்பது, 3 மணிக்கே உண்ணுவதை நிறுத்தி கொள்வது என்று நம்ம நினைத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 3 மணியிலேருந்து அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிட்டான்னு அர்த்தமாயிரும். தப்பு அது. நமக்கு அப்போலாம் கடமை இல்லை. நோன்புடைய சாப்பாட்டை நம்ம முன்னாடி சாப்பிட்றோமே தவிர, நோன்பு என்ற கட்டுப்பாடு நமக்கு எப்போ, உதாரணத்துக்கு இது புரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன். நம்ம லொஹர் தொழுகைக்காக வேண்டி ஒரு 12 மணிக்கு ஒழு செய்கிறோம், 12:30 மணிக்கு தான் வக்து வருது. நீங்கள் ஒழு செஞ்சதுக்காக 12க்கு லொஹர் தொழுத முடியுமா? லொஹருக்காக ஒழு செஞ்சாலும் லொஹர் தொழுகையுடைய வக்து எப்போ வருது அப்போ தான் நீங்கள் லொஹர் தொழுக முடியும். அதே மாதிரி நீங்கள் 3 மணிக்கே சாப்பிட்டாலும் நோன்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நேரம் எப்போ ஆரம்பிக்கிறதோ அப்போ தான் நோன்பை வைக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நோன்புடைய ஆரம்ப நேரம் ஃபஜ்ருடைய வக்து தான். இதில் கூட நிறைய தவறுகள் செய்யப்படுது. மார்க்க அறிஞர்களால் நிறைய தப்பு செய்கிறாங்க. என்ன தப்புன்னு கேட்டால், உதாரணமாக ஒரு 5 மணிக்கு ஃபஜ்ர் வருகிறது என்று சொன்னால், இவங்க என்ன செய்வாங்க, பேணுதல் என்ற பெயரில் 4:50க்கு சஹர் முடிவுன்னு போட்டுருவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஜ்ர் வரைக்கும் உண்ணுங்கள்ங்கிறான். ஃபஜ்ர் 5 மணிக்கு என்று இருக்குமையானால், ஊருக்கு ஒரு வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு தான் 5 மணி என்று சொல்வது. ஃபஜ்ர் 5 மணிக்கு என்று இருக்குமையானால் 5 மணிக்கு தான் சஹர் முடிவு என்று போட வேண்டும். 5 மணிக்கு ஃபஜ்ர் வரும் பொழுது
4:50 சஹர் முடிவு என்று அட்டை அடித்து கொடுத்துருவாங்க 10 நிமிஷத்துக்கு முந்தைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் வந்து ஃபஜ்ர் வரைக்கும் சாப்பிடுங்கிறான், ஃபஜ்ருக்கு 10 நிமிஷத்துக்கு முந்தைய முடிச்சுக்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ ஃபஜ்ருடைய நேரத்தை இன்னைக்கு துல்லியமாக நம்ம கணிக்க முடியும். அந்த ஃபஜ்ரு வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடலாம், குடிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடிக்காமல் இருக்கிறவங்க விருப்பம், ஆனால் இப்படியே சட்டமாக்கி வைத்திருக்கிறார்களே, அதை வந்து நம்ம திருத்தி கொள்ள வேண்டும். ஒன்று. அடுத்ததாக ஃபஜ்ர்லேருந்து நம்ம நோன்பை கடைப்பிடிக்கிறோம்ல, எது வரைக்கும் அந்த நோன்பை கடைப்பிடிக்கணும்? இன்னும் ஒரு தப்பு செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில பேர் உதாரணமாக ஒரு 5 மணிக்கு ஃபஜ்ர் வக்து ஆரம்பிக்குன்னு வைங்களேன், தூங்கிடுவாங்க, சஹருக்கு எந்திரிக்க மாட்டாங்க, 5:15 எந்திரிப்பாங்க. பதறி என்ன செய்வாங்க? பார்த்தா 5 மணி டைம் பாஸ் ஆகிருக்கும். உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? தண்ணியை குடிச்சிட்டு விடி சஹருன்னு பேர் இதுக்கு. 5:15 மணிக்கு எந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டு இன்னையிலேருந்து நோன்பு அப்படிம்பாங்க. இது நோன்பு ஆகுமா? தண்ணியை குடித்தாங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த நோன்பை சாப்பிடக்கூடாதுன்னு என்று அல்லாஹ் சொன்ன நேரத்தில் இவங்க சாப்பிட்றாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? ஒன்றும் சாப்பிடாமே நோம்பாக இருந்துடலாம். இரவில் படுக்கும் பொழுது நான் எந்திரிச்சு சஹருக்கு எந்திரிச்சால் நோன்பு சஹர் சாப்பிட்றேன், சஹருக்கு எந்திரிக்கலைன்னு சொன்னால் நான் நோம்பாளியாகவே காலையில் ஆயிடுறேன் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு படுத்து விட்டால், காலையில் எழுந்து நீங்கள் லேட்டாக எந்திரிச்சிங்க, ஒரு 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க, அவசரமாக ஒன்றும் சாப்பிடலாம் வேண்டியதில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறலாம். அதனால் வந்து இந்த விடி சஹர்னு இதுக்கு பேர். கிராமங்களில், சில முஸ்லீம் கிராமங்களில் வந்து விடி சஹர் என்ற பெயரில் வக்து வந்த பிறகு, சுபுக நேரம் வந்த பிறகெல்லாம் கூட சஹர் வைக்கிறார்கள். சின்ன அளவில் மினி சஹர் வைக்கிறாங்க. அது வந்து தப்பு. இது எதனால் வருதுன்னு கேட்டால், வக்து எதுன்னு விளங்கலை, நோன்புடைய ஆரம்ப நேரம் எது என்பதை விளங்காததுனால அந்த தப்பும் செய்கிறாங்க, இந்த தப்பும் செய்கிறாங்க. இது ஒன்றாச்சா? அடுத்தது வந்து சுபுகுல ஃபஜ்ரில் ஆரம்பிக்கிற நோன்பு எது வரைக்கும் வைக்கணும் என்று கேட்டால், சும்மா அத்திமுசியாம இலல் லைல். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இரவு வரைக்கும் நோன்பை பூர்த்தியாக்குங்கள். அப்போ நோன்பை நம்ம பூர்த்தியாக்குறது எது வரைக்கும் என்றால், இரவு வர்ற வரைக்கும் இருக்குது. இரவுண்டா எது? சூரியன் எப்போ மறையுது அதுக்கு பேர் தான் இரவு. இஸ்லாத்தில் இரவு என்பது எது? சூரியன் வந்து அடிவானத்தில் மறைந்து விடுமையானால் இரவு ஆரம்பமாகி விடுகிறது. அப்போ சூரியன் மறைகிறது மகரிப் என்று சொல்வோம். மகரிபுடைய வக்து எப்போ ஆரம்பிக்கிறதோ, சூரியன் எப்போது வந்து மறைகிறதோ அந்த வினாடி வரைக்கும் தான் நம்ம உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும் என்று சட்டம். ஆனால் அதுலேயும் ஒரு தவறு சமுதாயத்தில் செய்யப்படுகிறது. என்ன தவறு செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து உதாரணமாக 6:30 மணிக்கு சூரியன் மறையுது என்று வைத்துக்கொள்வோம். இவங்க என்ன செய்கிறாங்க? நோன்பு காலத்தில் மட்டும், நோன்பு அட்டவணை போடும்போது மட்டும் 6:30 மணிக்கு சூரியன் மறையும் பொழுது 6:35க்கு நோன்பு திறக்குதுன்னு அட்டை போடுறாங்க, நோன்பு அட்டவணையில் போடுறாங்க. அப்போ நம்ம 6:30க்கே மறைகிறது நல்லா தெரியும் போது 6:30க்கே நோன்பு திறக்க நம்ம கடமைப்பட்டிருக்கும் பொழுது 5 நிமிஷத்தை அதிகப்படுத்துறதுக்கு பாருங்க, இது வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமாகத்தான் இறைவனால் கருதப்படும். நம்ம கரெக்டாக அந்த நோன்பை திறந்துடும் டைம் வந்த உடனே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு துறப்பதை விரைந்து செய்கின்ற வரை முஸ்லீம்கள் நன்மை செய்தவர்களாக இருப்பார்கள். அப்போ நன்மை செய்கிறவர்கள் யார் என்று கேட்டால், எப்படா சூரியன் மறைன்னு காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி இது 2 நிமிஷம் இருக்கணும், 1 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நோன்பு துறப்பதற்காக வேண்டி அவசரப்படணுமே தவிர, என்ன ஒன்று 1/2 மணி நேரம் ஆகட்டும் மெதுவாக பார்த்துக்குருவோம் அப்படின்னு இருந்தார்களே. ஆனால் இவங்க அல்லாவுக்காக நோன்பு வைக்கல, அல்லாஹ் சொன்ன டயத்தையும் தாண்டி இவங்க நோன்பு வச்சார்களே. ஆனால் இதில் வந்து ஒரு திமிரும் அலட்சியமும் இருக்கிறத தவிர ஒரு பணிவும் அடக்கமும் இதில் இல்லை. அதனால நோன்பு துறக்குதல் என்பதை நல்லா கவனிக்க வேண்டும். பல ஊர்களில் சூரியன் மறைஞ்சது நல்லா தெரிஞ்சியும் வேணுமுண்டே பேணுதல் என்ற பெயரில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக என்ன செய்கிறாங்க? மகரிபுக்கு நோன்பு காலத்தில் வாங்க சொல்லுகிறார்கள், அதன் அடிப்படையில் நோன்பு திறக்கிறார்கள். நீங்கள் துல்லியமாக கணக்கிட்டு நம்ம ஊரில் எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் என்பதை ஒவ்வொரு ஊருக்கும் எடுக்க முடியும். அப்படி எடுத்து அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? நோன்பை வந்து திறந்து விட வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த சஹர் செய்கிறோம் இல்லையா, அது கூட லேட்டாக சஹர் செய்வதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விரும்புகிறாங்க. ஒரு 12 மணிக்கே சஹர் செஞ்சு படுத்தால் நம்ம வந்து அதிகமான நேரம் வந்து பசியோடு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. 1 மணிக்கு சஹர் செய்து விட்டு படுத்தாலும் அது மாதிரி ஏற்படுகிறது. 5 மணிக்கு சஹர் முடியுதா,
ஒரு 4:30 மணியை போல இருந்து சாப்பிட்டோம்னு சொன்னால் நோன்பு துறக்கிற வரைக்கும் அந்த உணவு நம்முடைய உடலுடைய அந்த இது சக்தியை வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சஹருக்கு எழுப்பி விடுவதற்காக வேண்டிய ஒரு ஏற்பாடு அவங்க செஞ்சுருந்தாங்க. இந்த ரமலான் மாதத்தில் சஹர் நேரத்தில் எழுப்புறதுக்கு ஏற்பாடு. என்ன ஏற்பாடு? இந்த காலத்தில் உள்ள மாதிரி மைக்குகளோ அறிவிப்பு செய்யக்கூடிய வசதிகளோ அந்த காலத்தில் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், 2 ரமலான் மாதத்தில் 2 பேரை பாங்கு சொல்வதற்கு நியமிப்பார்கள். ஒருவர் வந்து என்ன செய்வார்னு கேட்டால், சுபுகு வக்து வந்துவிட்டது என்பதை காட்டுவதற்காக சுபுகு பாங்கு சொல்வார். இன்னொரு மாதிரி என்ன சொல்வார் என்று கேட்டால், சுபுகுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்வார். இந்த பாங்கு எதுக்குன்னு கேட்டால், சுபுகு தொழுகைக்காக வேண்டி இல்லை, சீக்கிரம் சகர் செஞ்சு முடிங்க, சுபுகு வக்து வரப்போகிறது, வேக வேகமாக உங்கள் சகரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சகருக்கு எழுப்பி விடுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பாங்கை ஒரு ஏற்பாடு பண்ணினார்கள். அதை கூட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த குரலை கேட்ட உடனேயே மக்கள் விளங்கிக்கிறணும். என்ன விளங்கணும்? இது சுபுகுடைய பாங்கு அல்ல இது சஹருடைய பாங்கு என்று விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பிலால் அவர்களை ஃபஸ்ட்டு பாங்கு சொல்வார்கள். பிலால் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது பிலால் பாங்கு சொல்வாரையானால் உங்களுடைய சஹரை நீங்கள் நிப்பாட்ட வேண்டாம், நல்லா சாப்பிடுங்க. இப்னு மக்தூம் ஒரு பாங்கு சொல்வார். அவர் பாங்கு சொன்ன உடனே நீங்கள் வந்து சாப்பாடை நிறுத்திடுங்க. ஏன்? அவர் தான் சுபுகு வக்து வந்து பாங்கு சொல்வார், இவர் வந்து வக்து வர முந்தி பாங்கு சொல்வார். அப்போ பிலால் மக்களுக்கு அந்த குரல் பழகி போயிடும். பிலால் சத்தம் கேட்டால் என்ன செய்வாங்க? சஹருக்கு எழுப்பி விடுறாங்கன்னு விளங்கிடுவாங்க. அப்துல்லாஹி இப்னு மக்தூமுடைய சத்தம் கேட்டால் வக்து வந்து விட்டது, சஹரை நிப்பாட்ட சொல்கிறாங்க, சுபு தொலைக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு விளங்கி கொள்வார்கள். இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருந்தாங்க. இந்த 2க்கும் இடையில் எவ்வளோ இடைவெளி இருக்குங்கிறீங்க? உதாரணமாக 5 மணிக்கு சுபுகு வருதுன்னா 3 மணிக்கா பாங்கு சொல்லுவாங்க? இல்லை, 50 வசனங்கள் ஓதுகிற அளவுக்கு தான் டைம் இருக்குமா. ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அந்த அளவுக்கு தான் நேரம் இருக்கும். 50 வசனங்கள் 5 மணிக்கு முடியுதுன்னா ஒரு 4:45 ஒரு பாங்கு, ஒரு 5 மணிக்கு ஒரு பாங்கு. அந்த எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், அவ்வளவு கடைசியாக சஹர் செய்வது வந்து நல்லது, நமக்கு வந்து நோன்பு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும், ஏண்டா நோன்பு வச்சோன்னு வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படி ஒரு ஏற்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதை செஞ்சாங்க. நம்ம அதை விளங்கி நம்மளும் அந்த முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் டைமில் சஹர் செய்ய பழக வேண்டும். ஊர் ஜமாத்தார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறைப்படுத்திய இந்த முறையை கையாண்டு இந்த மாதிரி 2 பாங்குகளுக்கு ஏற்பாடு செய்து பாங்கு இன்னார் சொல்வார் என்பதையும் 2வது பாங்கு இன்னார்னு ஆளை மாற்றி விட்டு அதன் அடிப்படையில் மக்களுக்கு வந்து அந்த சஹருக்கு எழுப்பி விடுற வேலையை செய்தார்களே ஆனால் அந்த ஒரு சுன்னத்தை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும். இது புகாரி முஸ்லிம் உள்பட ஏராளமான நூல்களில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சுன்னத். இது ஒரு விஷயம். அடுத்தது என்னவென்றால், இந்த நோன்புக்காக நம்ம சஹர் செய்கிறோம் இல்லையா, சஹர் செய்யும் பொழுது சில பேர், அதாவது ஞானிகள்ங்கிற பேரில் சூஃபிகள்ங்கிற பேரில் ரொம்ப பேணுதலானவர்களைங்கிற பேரில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ரொம்ப திங்காதே, நோன்பு என்பதை சாப்பாட்டை குறைக்கிறதுக்கு தான் தந்திருக்குது, நீ அதிகமாக சாப்பிடாதே என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் தப்பான, இப்படியெல்லாம் குர்ஆன்லேயோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்திலேயோ இது மாதிரி காண முடியவில்லை. அவங்க காலத்தில் வறுமையில் இருந்ததுனால ஒரு பேரிச்சம்பழம் 2 பேரிச்சம்பழத்தோடு நின்றுக்கிறார்கள், அது வேறு விஷயம். நமக்கு அப்படி வழிகாட்டி இருக்கிறாங்களா? அப்படி ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்களா? அது சிறந்தது என்று சொல்லியிருக்கிறாங்களான்னா கிடையாது. நம்ம தேவைக்கு சாப்பிட்றோம். எவ்வளவு சாப்பிட்டா மகரிப் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் என்று நம்ம நினைக்கிறோமோ அவ்வளவு சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். அது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது தவிர சாப்பாட்டுடைய அளவு வந்து சஹருக்கு வந்து கம்மியாக இருக்கணும் என்கிற மாதிரி எல்லாம் ஒரு ரூலோ சட்டமோ மார்க்கத்தில் கிடையாது. அடுத்தது என்னென்னு கேட்டால், நம்ம சமுதாயத்தில் நோன்புக்காக வேண்டி ஒரு நீயத், இந்த நீயத்து வந்து எந்த அளவுக்கு அதை வந்து முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளி வாசலில் இரவு தொழுகை முடிந்த பிறகு அந்த இமாம் வித்திரலாம் முடிந்த பிறகு அந்த இமாம் என்ன சொல்வார்னா, நீயத்துன்னு சொல்லி கொடுப்பார் மக்களுக்கு. எப்படி சொல்லி கொடுப்பாரு? நவைத்து சௌமகதின் அன்அதாயி ஃபர்லி ரமலானி ஹாதிஹி சனத்தி லில்லாஹி தாலா அப்படின்னு அரபியில் சொல்லிட்டு தமிழில் வேற சொல்லி கொடுப்பாரு. இந்த வருஷத்தின் ரமலான் மாதத்தின்
ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நான் நியத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அரபிலையும் இதை சொல்லி கொடுத்து தமிழ்லையும் இதை வந்து என்ன செய்வார் அஜர்த்து ஒவ்வொரு நாள் இரவுலையும் சொல்லி கொடுப்பார். எதுக்குன்னா அதை மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி. அதை என்ன செய்வாங்க எல்லாரும் 3 மணிக்கோ 4 மணிக்கோ சாப்பிட்டுவிட்டு நியத்து செஞ்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. இல்லைன்னொன்னே என்ன செய்வாங்க சொல்லு நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க நபை தூ சௌமகதீன் அன்னதாயின்னு என்ன செய்வாங்க இதை குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். இது மார்க்கத்தில் உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எந்த ஒரு ஹதீஸ்லாவது நபை தூ சௌமகதீன் நம்ம படிக்கிறோமே இந்த வாசகம் இடம் பெற்றிருக்குதா? இல்லை. சஹாபாக்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. இந்த நபைத்து சௌமகதீன் என்பது வந்து பிற்காலத்தில் நம்மளா உண்டாக்கி கொண்ட ஒரு விஷயம்ங்க. இதில் பல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால் நீயத், நோன்புக்கு நீயத்து வேண்டும். நோன்புக்கு மாத்திரமில்லை. திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுக்கும் நீயத்து அவசியம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களுமே நீயத்துகளை கொண்டுதான் அளவிடப்படுகிறது, எண்ணங்களை கொண்டுதான் அளவிடப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நீயத்துனா அப்போ நீயத்து அவசியம். நீயத்துனா என்ன? ஒருத்தன் தொழுகிறான்னு வைங்களேன், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தொழுதானேயானால் அதுக்கு பேர் தொழுகை கிடையாது. எதுக்கு அவன் தொழுவனு? இதை நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னு நினச்சி தொழுதாதான் அதுக்கு பேர் தொழுகை. அப்போ ஒருத்தன் தொழக்கூடிய ஒருத்தனுக்கு தொழுகிறோங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அது மாதிரி நோன்பு வைக்கிறவருக்கு என்ன இருக்க வேண்டும்? நோன்பு வைக்கிறேங்கிற நீயத்து இருக்க வேண்டும். நீயத்துனா எண்ணம், மனசில் நினைக்கிறதுக்கு பேர் தான் நீயத். நீயத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் மனசால் நினைக்குதல் அதுக்கு அர்த்தம், வாயால் சொல்லுதல் என்று அதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இரவில் நம்ம கேட்குறோம், 3 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ரமலானுக்கு முந்தைய எந்திரிச்சிங்களா? இல்லை. போன மாதம் எந்திரிக்கலை, அதுக்கு முந்தின மாதம் எந்திரிக்கலை. இப்போ தான் ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ சாப்பிட்றதுக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எதுக்கு சாப்பிட்றீங்க? நல்லா தெரியும் நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு தான் எந்திரிக்கிறோம். இது நம்ம எந்திரிக்கிறது ரமலான் மாதம்னு தெரியும், இது கடமையான நோன்பு என்று தெரியும், அதை நோற்பதற்கு தான் எந்திரிக்கிறோம்னு தெரியும், அதுக்காகத்தான் சாப்பிட்றோம்னு தெரியும். இது எல்லாம் மனசில் இருக்குதுல்ல, அதை நீயத்து. நீயத்துனா மனசில் இருக்குதுல்லங்க, அதை எந்திரிக்கும் போது அதுக்கு தானே எந்திரிக்கிறீங்க. அப்போ மனசில் அந்த எண்ணம் இருக்குமேயானால் அதுவே நீயத்தாக ஆகிவிடுகிறது. அதை போய் வாயினால் ஒருக்கா சொல்கிறது என்பதுங்கிறது நம்ம பின்னாடி உள்ளவர்கள் உருவாக்கி நம்ம மேலே திணிச்சு விட்ட தப்பான சட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்க்கலாம், நாளை பிடிக்க நீயத்து செய்கிறேங்கிறார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மகரிபில் ஒரு நாள் ஆரம்பமாகிறது, அடுத்த மகரிபு வரைக்கும் அதே நாள் தான் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சஹரில் சாப்பிட்டீங்களேயானால் விடியதில் காலை பொழுது அது இந்த நாளுக்கு உரிய காலை தான் அது. அப்போ நம்ம அர்த்தமே தப்பாக இருக்குது பார்த்தீங்களா? சௌமகதீன், நாளை நோம்பு பிடிக்க நியத்து பண்ணுறாராம். இப்போ தின்று போட்டு இன்றைக்கெல்லாம் நோம்பு பிடிக்கணும், இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு நோம்பு பிடிக்க முடியுமா? அந்த அர்த்தமும் தப்பாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு சொல்லித்தரவும் இல்லை, நீயத்துங்கிற சொல்லுக்கு இந்த அர்த்தம் இல்லை. அதனால் இந்த நீயத்துங்கிற பேரில் செய்கிற அந்த நவைத்து சௌமகதீன் என்பதை கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத இந்த ஒரு செயலை நம்ம வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு மேற்ற விளங்கிக்கிறணும். அடுத்தது என்னன்னு கேட்டால், இன்னும் நோன்பு திறக்கிறோம். நோன்பு திறந்த உடனே நோன்பு திறக்கிற நேரம் இருக்குது பாருங்கள், அது ஒரு தொழுகையுடைய நேரமாக அமைந்திருக்கிறது. நம்ம நோன்பு திறக்கிறோம், நோன்பு திறக்கிற நேரத்தில் மகரிபு தொழுகை வந்து விடுகிறது. இப்போ நமக்கு வந்து சரியான பசி, மகரிபுக்கு பாங்கு சொல்லிவிட்டார்கள், இக்காமத்தும் சொல்லிவிட்டார்கள், இப்போ நமக்கு பசிக்கிறது. அப்போ நம்ம மனசு கேட்குறது, கொஞ்சம் நல்லா சாப்பிடுப்பா, பசியோடு இருக்கிறீங்கள அப்படின்னு வயிறு கேட்குது. நம்ம என்ன செய்கிறோம்?
தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மகரிபில் போய் நிற்கிறோம். ஆனால் மார்க்கத்தில் இது நல்லது கிடையாது. யார் போய் நிற்கலாம்? சாப்பாட்டின் பக்கம் நாட்டம் இல்லாமல் தண்ணியே போதும், தாக்கு பிடிக்கும், பேரிச்சம்பழமே போதும், அல்லது கொஞ்சோண்டு கஞ்சி குடிக்கிறோமே அதுவே போதும் என்கிற நிலையில் உள்ளவர்களாக இருந்தால் அதை குடிச்சுவிட்டு அவங்க என்ன செய்யலாம்? போய் தொழுகையில் சேர்ந்து கொள்ளலாம். நல்லா வயிற்று நிறைச்சா தான் போய் நிற்க இயலும், மனசுலாம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு இருக்குமேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பசியை அடக்கி கொண்ட ஒரு நிலையிலையும் மலஜலத்தை அடக்கி கொண்ட நிலையிலையும் தொழுகை இல்லை. அப்போ நம்ம நோன்பு திறந்தவொன்னே பசிச்சின்னு சொன்னால் ஜமாத் நடந்தாலும் நம்ம கவனிக்க தேவையே இல்லை. நல்லா யாருக்கு தேவை? யாருக்கு தாக்கு பிடிக்க இயலுமோ, யாருக்கு பின்னாடி ஒரு மணி நேரம் கழிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் என்கிற நிலையில் இருக்கிறார்களோ அவங்க தான் அந்த ஜமாத்தில் போய் கலந்துக்கிறது அவசியமே தவிர, பசி இருக்கக்கூடியவராக இருந்தால் அவர் நல்லா சாப்பிட்டுவிட்டு பிறகு போய் என்ன செய்யணும்? அந்த தொழுகையில் கலந்துக்கிறலாம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது இஷா தொழுகை சொல்கிறாங்க. இஷா தொழுகை நேரத்தில் அவங்க இரவு சாப்பாடு சாப்பிட்றது அரபுகளுடைய வழக்கம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது அஷாங்கிறது வந்து இரவு உணவுக்கு சொல்கிறது, இஷாங்கிறது தொழுகைக்கு சொல்கிறது. அஷா உங்களுக்கு முன்னாடி வந்து விட்டுமையானால் இஷாவை இங்கே வந்து பிந்தி வச்சுக்கிறங்க, முதல்ல அஷாவை முடிச்சிருங்க, சாப்பாடு வேலையை முடிங்கிறாங்க. அப்போ அந்த பசி தான் முக்கியம். நமக்கு பசிக்கிறது என்று சொன்னால் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இடம். இந்த நோன்புக்கு மாத்திரம் இல்லை, எல்லா நேரத்திலையும் பசியாக இருக்குதுன்னு சொன்னால் பசியோடு போய் நம்ம நின்று தொழுதோம்னா அது ஜீவனுள்ள தொழுகையாக இருக்காது. உடம்பு தான் அங்கே நிற்குமே தவிர மனசு பூரா சோத்தில் தான் நிற்கும். அப்படி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அதையும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்ன என்று கேட்டால், நோன்பை பற்றி உள்ள மக்கள்கிட்ட உள்ள ஒரு தவறான நம்பிக்கை. மாதம் என்பது 29 நாளும் இருக்கும், 30 நாளும் இருக்கும். அதுதான் இஸ்லாத்தினுடைய நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விரலை காட்டி காட்டி சொல்கிறாங்க. 3 தடவை 10 விரலை காட்டுறாங்க, இப்படியும் மாதம் இருக்கும். 2 தடவை 10 விரலை காட்டி 1 தடவை 9 விரலை காட்டுறாங்க, இப்படியும் மாதம் இருக்கும். சின்ன பிள்ளைக்கு மாதிரி சொல்லித்தர்றாங்க. அப்போ நம்ம பிறையை கணக்கு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பிறைண்டு அடுத்த பிறை வந்துருச்சு, 29 நாளில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த மாதத்துடைய எண்ணிக்கையே 29ன்னு முடிவெடுத்துக்கொள்ளணும். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எந்த மாதமாவது 29 நோன்பு வந்தால் ஒரு நோம்பு கலா வைப்பாங்க பின்னாடி. அது எப்படி கலா வைப்பீங்க? ஒரு மாதம் தானே வைக்கணும். மாதங்கிறது 29 ஒரு மாதமாக இருக்கலாம், 30 ஒரு மாதமாக இருக்கலாம். 30 வந்தாலும் ஒரு மாத நன்மை நமக்கு கிடைத்துவிடும், 29 வந்தாலும் ஒரு மாத நன்மை கிடைத்துவிடும். ஒரு மாத நோன்பு என்பதில் எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. இது ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. இதுகளையும் நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். என்னென்ன செஞ்சால் நோன்பு முறியும்? 3 காரியத்தினால தான் நோன்பு முறியுங்க. அதாவது சுபுகுல இருந்து சூரியன் மறைகிற மகரிபு வரைக்கும் நம்ம வந்து உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சோறு தாண்டு இல்லை, மிட்டாயோ சின்ன சின்ன பொருள்களோ கடலை மிட்டாய் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து பருகக்கூடாது, அருந்தக்கூடாது. அதே மாதிரி பகல் நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. இந்த 3 காரியங்களையும் நம்ம வந்து மகரிபில் இருந்து சுபுகுல இருந்து மகரிபு வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த 3ல் எதை செஞ்சாலும் நோன்பு முறிந்துவிடும். இந்த 3 காரியத்தில் எதை செஞ்சாலும் சரி நோன்பு முறிஞ்சு போய்விடும். இது போக இன்னும் சில காரியங்கள் வந்து நோன்புடைய தரத்தை குறைத்து விடும். நோன்பு முறிக்காது, ஆனாலும் அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தரம் வந்து குறைஞ்சு போய்விடும். அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மல்லம் யதா கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸல் இல்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தாமஹு வ ஷராபஹு. யார் ஒருத்தர் வந்து தீய பேச்சுக்கள், பொய் சொல்வதையும் தீய செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகத்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லை. இது வந்து யூஸ்லெஸ்ஸான நோன்பு, பயனற்ற நோன்பு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் நோன்பு உள்ள காலத்தில் வந்து மற்ற நேரத்தில் புறம்பேசி திரிஞ்சாலும், கோல் சொல்லி திரிஞ்சாலும், புழுகி திரிந்தாலும் ரமலான் மாதத்திலாவது அதுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். இந்த நோன்பு அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு தான் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். அந்த வேலையை நம்ம செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வந்தால் திட்டினா என்ன இருக்குது? நமக்கு அனுமதி இருக்குது. நம்மளை ஒருத்தன் திட்டுனான்னு சொன்னால் திருப்பி அதே மாதிரி திட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது. அது வந்து எல்லை மீறி அவன் திட்டினானேயானால்
நம்மளும் எல்லை மீறி திட்டுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அல்லாவே குர்ஆன்ல இதை அனுமதிக்கிறான். எப்படி? லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸூயி இல்லா மன் ஸுலிம. தீய வார்த்தைகளை பகிரங்கமாக பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இல்லா மன் ஸுலிம, அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர அப்படிங்கிறான். என்னை வந்து ஒருத்தன் அசிங்கமான வார்த்தையில் கரடு முரடா திட்டான்னு சொன்னா திருப்பி அதே மாதிரி நான் திட்டினால் அல்லாஹ் என் மேலே கோவப்பட மாட்டான்னு சொல்லி குர்ஆன்லே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஆனாலும் நோன்பு நேரத்தில் இந்த உரிமையை நம்ம பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், உங்களிடத்தில் எவனாவது சண்டைக்கு வந்தால் திட்டினால் நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? ஃபல்யகுல் இன்னி சாயிமுன், இந்தாப்பா நான் நோன்பு, இவ்வளோதான் பதில். நம்மளை திட்டுறானா, சண்டைக்கு வர்றானா, இந்தா நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அதில் எல்லாம் அடங்கிடும். இப்படித்தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு நோன்பிலே கூடுதலான அதிகப்படியான கவனத்தை நம்ம செலுத்த வேண்டும். இது வந்து நோன்பில் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு விஷயம். அடுத்து நோன்பு வைத்திருக்கிற நேரத்தில் உண்ணக்கூடாது பருகக்கூடாது என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் நோன்புடைய துவக்க நாட்களில் நம்ம ஒரு கவனக்குறைவு நமக்கு ஏற்படுவது உண்டு. எப்படி? முத நாள் நோன்பு வச்சுருப்போம். நோன்பு ஒரு பழக்கத்துக்கு வராத காரணத்தினால நேற்று பகலில் சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கி பகலில் சாப்பிடணுங்கிற மாதிரி தோணும், இன்றைக்கி குடிக்கணுங்கிற மாதிரி தோணும். நோன்புங்கிற யாவுமே இருக்காது. யாருமே இல்லை, யாவப்படுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு வைங்க, நம்ம பாட்டுக்கு நோன்பு வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் சோத்தை போட்டு தின்னுபிடுவோம், ஒரு வாழைப்பழம் இருந்தால் உரிச்சு சாப்பிட்டு போடுவோம். அப்போ நோன்பு வைத்து கொண்டு மறதியாக சாப்பிடுதல், மறதியாக குடித்தல் என்பது சில பேருக்கு சில நேரங்களில் ஏற்பட்டு விடுவது உண்டு. இதுக்கு என்ன செய்கிறது? நோன்பை வச்சுக்கிட்டு நோன்புன்னு யாவும் இல்லாமல் ஒரு வாழைப்பழத்தையோ ஒரு ஆப்பிளையோ சோத்தையோ இட்லியோ எண்ணத்தையோ எடுத்து நம்ம சாப்பிட்டு விட்டோம், அல்லது ஒரு தண்ணியை ஒரு டம்ளரை குடிச்சு விட்டோம். குடிச்சு முடித்த உடனே யாவும் வருது, ஆமாம் நம்ம நோன்புல வச்சுருக்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வைங்க. இப்போ நினச்சோம்னு சொன்னால் அதுக்காண்டி வாந்தி எடுக்கலாம் தேவையில்லை. நோன்பு முறிந்து விட்டது என்று நினைத்து மறுபடியும் அதை நம்மோடு சாப்பிட்டு இருக்கின்ற அவசியம் கிடையாது. நினைவு வந்த உடனே நிறுத்துங்கள். ஏற்கனவே சாப்பிட்டதுனால உங்கள் நோன்பு முறியாது. அல்லாஹ் அவனுக்கு உணவளித்தான்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் மறதியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு விட்டீங்க, சாப்பிட்டு முடித்தவொன்னே யாவும் வருது நம்ம நோன்பு. இப்போ என்ன பண்ணணும்? நோம்பாவே இருந்துருங்க, அவ்வளவுதான். பகல்லையும் சாப்பிட்டு விட்டு நோம்பாலையாக இருக்கிறோம். அது போனஸ். அல்லாஹ் வந்து மறதியை கொடுத்து நமக்கு போனஸாக உணவையும் தந்துட்டு நோம்பையும் தந்து விட்டான். அது அல்லாஹ்வா கொடுக்குற கிஃப்ட் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர மறதியாக சாப்பிட்டால் மறதியாக குடித்தால் நோன்பு முறியாது. ஞாபகம் வந்த பிறகு நிறுத்திக்கணும், நோன்பு முழுசாக நிறைவேறும். இதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், நோன்பை வந்து வேணும்னு ஒருத்தர் முறிக்கிறார். இது மறதிக்கு உள்ளது. வேணும்னு முறிச்சா என்ன? வேணும்னு முறிக்கிற ஒரு திமிரு தானே. அல்லாவுக்காக நோன்பை வச்சுப்பிட்டு நம்ம நோம்பாளியாக தான் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னடா நோம்புங்கிற மாதிரி அதை ஒரு உதாசீனம் செய்து நோன்பை வேணும்னு முறிச்சா அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் வருது. அதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அதுக்கு வந்து 2 மாதங்கள் தொடராக நோன்பு வைக்க வேண்டும் என்கிற ஒரு பரிகாரத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஆதாரமாக ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு சஹாபி நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நாசமாயிட்டேன் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா நாசமாயிட்ட அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரியாக்கும் விஷயம், நான் வந்து நோன்பு வைத்து கொண்டு என் மனைவியோடு நான் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டேன், வேணும்னே செஞ்சு விட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அப்படியா, அப்படியானால் நீ வந்து ஒரு 60 நோன்பு வைக்க உனக்கு இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, 60 நோம்புலாம் எனக்கு வைக்க இயலாது, அவ்வளோக்கு சக்தி எனக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படியானால் ஒரு 60 ஏழைக்கு உணவு கொடு. 60 நோம்பு வைக்க முடியாது, வேணும்னு திமிரலான்னு விட்ட, அதனால் 60 ஏழைக்கு உணவு கொடுக்க இயலுமா கொடுங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு முடியாது, நம்மள்ட்ட அவ்வளோ வசதி தான் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவனுக்குள்ள ஒரு கலெக்ஷன் போடுறாங்க. இந்த மனுஷன் ஒரு பாவம் செஞ்சு விட்டார், அவர் பிராயசித்தமாக போட்டு உங்களால் ஏண்டதை கொண்டாந்து கொடுங்கன்ற உடனே ஒரு மூட்டை நிறைய பேரிச்சம்பழம் சேர்ந்து போச்சு. பேரிச்சம்பழம் தானே உங்களுடைய உணவு, ஃபுல் உணவு அதானே, அது சேர்ந்து விட்டது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, இந்தாப்பா இதை மூட்டையை தூக்கிட்டு போய் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடு அப்படிங்கிறாங்க.
இந்த ஆள் அதை கையில் வாங்கிக்கிட்டு மூட்டையை தூக்கி வச்சுக்கிட்டு ஏழைக்கு பங்கிட்டு கொடுக்குறதா, நான் தானே மதினாவில் பெரிய ஏழை அப்படின்னு சொல்லி நானே வச்சுக்கிறேங்கிறாரு. இதை கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸை பார்க்கிறோம். இதில் என்ன சட்டங்கள்லாம் விளங்குறோம்? நோன்பை வேண்டுமென்று விட்டாரையானால் அவர் 60 நோன்பு வைக்கணும். சக்தி இல்லைன்னு சொன்னால் 60 ஏழைக்கு உணவளிக்கணும். அதுக்கும் சிலருக்கு சக்தி இல்லாமல் இருந்தால் இந்த மனிதர் மாதிரி இருப்பார்களேயானால் அவங்க அல்லாட்ட தௌபா முடியாட்ட சக்திக்கு மீறி அல்ல யாரையும் சிரமப்படுத்த மாட்டான்ல, அதனால் அவங்க அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடி அவங்க என்ன செய்யணும், பரிகாரம், பாவ மன்னிப்பு தான் அதுக்கு பரிகாரம், வேற ஒன்றும் பரிகாரம் இல்லை. இதை ஒரு கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது நோன்பு சம்பந்தமான விஷயங்களில் இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க, ஈடுபட்டு விட்டு தூங்கிடுறாங்க. 3 மணிக்கோ 4 மணிக்கோ எழுந்து சஹர் பண்ணுறாங்க. சஹர் பண்ணிவிட்டு ஃபஜ்ருடைய நேரம் வந்த உடனே குளித்து விட்டு ஃபஜ்ர் தொழுக போகிறாங்க. இது எப்படி போகக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் நிலவுகிறது. அப்படி கிடையாது. குளிப்பு கடமையாவதற்கும் நோன்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கடமையான குளிப்பிலிருந்து தூய்மையாவது என்பது தொழுகைக்கு உரிய விதிதான், அது நோன்புக்கு உரிய விதி கிடையாது. குளிப்பு கடமையாக இருக்கிற நேரத்திலேயே நம்ம என்ன செய்யலாம், குளிக்காமலேயே சஹர் சாப்பிடலாம், குளிக்காமலேயே நோன்பு என்று முடிவு செய்யலாம். காலையில் தொழுகைக்காக வேண்டி என்ன செய்து கொள்ளலாம், குளித்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகு நேரத்தை குளிப்பு கடமையானவர்களாக அடைவார்கள் என்றெல்லாம் முஸ்லீமில் இன்னும் பல நூல்களில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் இருக்கின்றன. அதனால் குளிப்பு கடமையாகிவிட்டது என்று சொன்னால் அதை குளிச்சுட்டு தான் சஹர் வைக்கணும், குளிச்சுட்டு தான் நோன்பு நோக்கணும் என்பது கிடையாது. குளிச்சுட்டு தான் தொழுவணுங்கிறதா சட்டம். தொழுகைக்கு தான் குளிப்பு கடமையை தவிர நோன்புக்கு குளிப்பு கடமை கிடையாது. இதை நிறைய பேர் தப்பாக வழங்கியிருக்கிறாங்க. இதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டியது. அடுத்து சில காரியங்கள் நோன்பு வச்சிட்டோம்னு சொன்னால் நறுமணம் பூசக்கூடாது என்றெல்லாம் ஒரு விதியை மக்கள் மத்தியில் சொல்லி வைத்திருக்கிறார், மக்ரூஹ் உண்டு. இதை சொல்வதற்கு இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. நோன்பாளி நறுமணம் பூசக்கூடாது என்று நமக்கு சொல்லப்படலை. அல்லாவும் சொல்லலை, ரசூலும் சொல்லலை. குடிக்காதே பருகாத, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாத, இவ்வளவுதான் நமக்கு அல்லாவும் ரசூலும் சொன்னது. அப்போ நோன்பு வைத்துக்கொண்டு அத்தர் பூசலாமான்னா அழகாக பூசிக்கொள்ளலாம், பவுடர் போடலாமா அழகாக போட்டுக்கொள்ளலாம், குளிக்கும் போது வாசனை சோப்பு போடலாமா அழகாக போட்டுக்கொள்ளலாம். இதில் எல்லாம் எந்த விதமான தப்பும் கிடையாது. இதெல்லாம் கூடாது என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்க வேண்டும். 2 பேரும் சொல்லலை. அதனால நோன்பு வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம், நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம், அத்தர் பூசிக்கொள்ளலாம். அதெல்லாம் நல்ல வாசனையை நுகர்வதனால எல்லாம் நோன்பு முறிந்து விடாது. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா நோன்பு வைத்துக்கொண்டு குளிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். குளிச்சா என்னவாகும், குளிச்சா காது வழியாக தண்ணி போயிடும், மூக்கு வழியாக தண்ணி போயிடும், உடம்பு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிறோம், அதெல்லாம் செய்யக்கூடாது என்கிற மாதிரி எல்லாம் வைத்து நோன்பு திறந்த உணவை குளிப்பார்கள். சில பேர் என்ன செய்வார்கள்னு கேட்டால், குளிக்கும் பொழுது குளத்தில் ஊரணியில் குளித்தாங்கன்னு சொன்னால் 2 விரல்னால 2 காதையும் அடைத்து கொண்டு குளிப்பாங்க. என்னன்னு கேட்டால் காதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது. ஏன் காதுக்குள்ளே தண்ணி போனால் என்ன, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு உங்களுக்கு. காது வழியாக தண்ணி போனால் நோன்பு முறியும்னு சொல்லப்பட்டிருக்குதா, காது சாப்பிடுமா? அப்போ சாப்பிடக்கூடாது பருகக்கூடாதுங்கிறது தான் மார்க்கத்தின் சட்டம். சாப்பிடுவதும் பருகுவதும் காது வழியாக நடக்கிறது கிடையாது. அதனால நம்ம குளிக்கிற நேரத்தில் காதை அடைச்சிக்கிற தேவையும் இல்லை. அது தண்ணி காதுக்குள்ளே போனாலும் அதனால் எல்லாம் என்ன செய்யாது, நோன்பு முறியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நோன்பு வைத்து நல்ல கடுமையான வெக்கையாக இருக்கும் பொழுது அந்த வெக்கையை போக்குவதற்காக குளித்திருக்கிறார்கள். குளிக்கும்போது என்னவாக, நம்ம உடம்புல உள்ள அந்த மெல்லிய துவாரங்கள் வழியாக தண்ணீர் உடலுக்குள்ளே செல்லத்தான் செய்யும். அதெல்லாம் சாப்பிட்ட கணக்கில் வராது. வாய் வழியாக சாப்பிட்டா தான் சாப்பாடு வருமே தவிர உடம்பு அந்த ஏசியில் இருந்தால் ஜில்லுன்னு அதில் உள்ள ஈரத்தையெல்லாம் எடுத்துக்கல தான் செய்யுது. அதனால் நோம்பு முறிஞ்சிருமா? இதனால எல்லாம் நோம்பு முறியாது. குளிக்கலாம், சோப்பு போடலாம், நறுமணம் பூசிக்கொள்ளலாம். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பல்லு துளக்கக்கூடாது, நோன்பு வச்சுக்கிட்டு சுபுகுலேருந்து மகரிபு வரைக்கும் பல் துளக்கக்கூடாதுமாங்க. இன்னும் சொல்ல இதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரமும் இல்லை, அர்த்தமில்லாத ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஆதாரம்னு கேட்டால், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகிற வாடை அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது.
நோன்பாளியுடைய வாயிலிருந்து பசியாக இருந்தால் ஒரு வாடை வரத்தானே செய்யும். பசியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வாயிலிருந்து ஒரு வாடை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வாடை வந்து நமக்கு வெறுப்பாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நமக்காக இவன் பட்டினியாக இருக்கிறானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது கஸ்தூரி மனத்தை விட சிறந்த மனமாக அல்லாஹ் அதை வந்து எடுத்துக்கொள்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை ஆதாரமாக காட்டிக்கிட்டு அப்போ அந்த வாடையை நம்ம வந்து போக்கக்கூடாது, வாடை வந்துக்கிட்டு இருந்தால் தான் கஸ்தூரி மனம் மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சில மதுஹப் கிதாபுகளிலே நோன்பாளி வந்து பல் துலக்கக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு அறியாமை. நோன்பாளி வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கு பாருங்க, நீங்கள் பல் துலக்குனாலும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நோன்பாளி வாயிலிருந்து வருகிற வாடை பல் இடுக்குகளிலிருந்து வருகிற வாடை இல்லை. உள்ள காஞ்சி போனதுனால அங்கேருந்து புறப்பட்டு வரக்கூடிய வாடை. பல்லு சுத்தப்படுத்துவது என்பது தனி. நீங்கள் பல்லை எவ்வளவுதான் நீங்கள் பல் துலக்கினாலும் கூட பசியாக இருப்பீர்களேயானால் அதிலிருந்து வரக்கூடிய வாடை ஒரு மாதிரியான வாடை வரத்தான் செய்யும். இது ஒன்று விளங்கி கொள்ள வேண்டும். இதை விட முக்கியமாக விளங்க வேண்டியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்து கொண்டு பல் துலக்கி இருக்கிறார்கள். அதான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சு போச்சா? நோன்பு வச்சுக்கிட்டு பல் துலக்கி ரசூலுல்லாஹ் பல் துலக்கி இருக்கிறாங்க என்பொழுது அதை வந்து என்ன செய்யக்கூடாது, அதை வந்து பல் துலக்கக்கூடாதுன்னு சொல்வது தப்பு. அதனால் பல் துலக்க வேண்டும். அது ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. அதுக்கு நோன்பாளி வாயிலிருந்து வர்ற வாடை கஸ்தூரியை விட சிறந்தது என்பதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதை வந்து விளங்கிக்கிறணும். இந்த பல் துலக்குதல்னு சொன்ன உடனே அதில் என்ன செய்வாங்க, பல் துலக்குறது பேஸ்ட்லாம் வச்சு பண்ணிடக்கூடாது, இனிப்பான பல்பொடி வச்சு பண்ணிடக்கூடாது, காரமான பல்பொடி வச்சு பண்ணக்கூடாது, சும்மண்டா பண்ணிக்கிறலாம், குச்சி வச்சு பண்ணிக்கிறலாம் என்று சொல்வார்கள். இதுவும் ஒரு அறியாமை தான். ஒவ்வொரு பொருளுக்கும் ருசி இருக்கத்தான் செய்கிறது. குச்சியை வச்சு பண்ணிக்கிறோம்னா குச்சியுடைய ருசி இருக்கத்தானே செய்யும். குச்சியை கசப்பான குச்சியை வச்சு தீட்டினோம்னா அதனுடைய கசப்பு வாயில் படத்தான் செய்யும். நாக்கு வந்து ஒரு ருசியை உணர்வுகிற காரணத்தினால எல்லாம் நோன்பு முறிஞ்சிடாது. நீங்கள் அந்த பேஸ்ட்டை உள்ளுக்கு முழுங்குறது இல்லை, நாக்கில் படப்போகுது, துப்பிட போகிறீங்க. அப்போ நாக்கில் ஒரு லேசாக அந்த சுவை படுவதனால் நமக்கு வந்து நோன்பு முறியுமா என்றால் முறியாது. நோன்புடைய நன்மையை குறைக்குமா என்றால் குறைக்காது. ஏன் அப்படி சொல்லுகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்து கொண்டு பல் துலக்கி இருக்கிறார்கள். ஒரு குச்சியை வச்சு தான் பல் துலக்கினார்கள். அந்த குச்சியுடைய டேஸ்ட் வந்து நாக்கில் பட்டு தான் இருக்கும். அதனால வந்து அவங்க நோன்புடைய நன்மை குறையும் என்றால் செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோன்னு இது ஒரு விஷயம். இதே அடிப்படையில் தான் ருசி பார்க்குறது. சாப்பாடு ஆக்கிட்டோம், நோன்பு தோணுதோன்னு சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான டேஸ்ட்டில் தான் சாப்பிட முடியும். உப்பு ஜாஸ்தியாக போச்சு என்ன பண்ணுறது? லேசாக தொட்டு பார்த்துட்டு துப்புலாம் தப்பு கிடையாது, உள்ளுக்க போகிறது தான் தப்பே தவிர எப்படி பல் துலக்கிற குச்சி நாக்கில் பட்டால் அதுக்கப்புறம் துப்பி விட்டால் நோன்புக்கு பங்கம் வராதோ அது மாதிரி ருசி பார்க்குறது உள்ளே செலுத்தக்கூடாதுங்கிறத தவிர நோன்பு திறந்துட்டு சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக இருந்தால் தானே அது நோன்பு தாக்கு பிடிக்க முடியும். அதனால் அதை வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்து கொள்வதற்கு தப்பு கிடையாது. முழுங்காமல் உள்ள முழுங்காமல் அதை வந்து உணர்ந்து கொள்வதற்கு வந்து அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அடுத்து என்னென்னு கேட்டால், நோன்பு வைத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா எச்சியை கூட முழுங்கக்கூடாதுன்னு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த காலத்தில் துப்பிக்கிட்டே இருப்பாங்க. நோன்பு வைத்துக்கிறதுக்கு என்ன செய்கிறது, போகும்போது வரும்போதெல்லாம் எச்சி ஒரு 50-60 தடவை ஒரு நாளைக்கு எச்சி துப்புவாங்க. ஏன்பா இப்படி பண்ணுற? எச்சி முழுங்கக்கூடாதுல. எச்சிங்கிறது நம்மளுடைய ஒரு அங்கம், அதை போய் முழுங்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. நம்ம பாட்டுக்கு என்ன செய்யலாம், வழக்கம் போல் அது எச்சியை நம்ம அதிகமாக துப்ப இன்னும் நம்ம டயர்டாகிடுவோம். எல்லாம் அவங்க உள்ள ஈரங்களை எல்லாம் அது வெளிப்படுத்தி கொண்டு வரும். காஞ்சி போய் வறண்டு போய் விடுவார்கள். முதல்ல இப்படி எச்சியை துப்பணும்னு உங்களுக்கு யார் சொன்னால்? நம்ம எச்சியை நம்மளே முழுங்கிக்கிறதுனால அல்லது வாய்க்குள்ளே இந்த எச்சி இருக்கிற காரணத்தினால எல்லாம் நோன்பு முறியாது. எச்சியை போட்டு துப்பிட்டு இருக்க தேவையில்லை. அது அனாவசியமானது. அது அல்லாஹ்வும் ரசூலும் காட்டாத ஒரு வழி என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நோன்பு வைத்திருக்கும் பொழுது ஒரு காயம் ஏற்பட்டு நமக்கு ரத்தம் வந்துருச்சு, பிளேடு அறுத்துருச்சு, ஆஹா ரத்தம் வந்துருச்சே நோன்பு முறிஞ்சணுமே என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரத்தம் வருவதனால் நோன்பு முறியாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கெட்ட ரத்தங்களை எல்லாம் வெளியேற்றுவதற்குன்னு ரத்தம் குத்தி எடுக்குதல்னு ஒரு வைத்திய முறையே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்து கொண்டு அந்த மாதிரி ரத்தத்தை வந்து அதிகப்படியான ரத்தங்களை அதை வந்து வெளியேற்றி இருக்கிறார்கள். வேணும்னே வெளியேற்றி இருக்கும் பொழுது நம்ம காயப்பட்டு வெட்டுப்பட்டு அந்த மாதிரி ரத்தம் வெளியேறுமையானால் அதனால எல்லாம் நோன்புக்கு என்ன செய்யாது, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இதை வந்து முக்கியமாக வழங்கி கொள்ள வேண்டிய விஷயம் நோன்பு சம்பந்தப்பட்டது. அடுத்து நோன்பு தொடர்பான இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இதான் நோன்புடைய சட்டம், அவ்வளவுதான். நோன்பு தொடர்பில் உள்ள அவ்வளவு சட்டங்களும் உங்களுக்கு வந்து விட்டது. அடுத்து என்னன்னு கேட்டால், நோம்பில் உள்ள நோன்பு வைக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட நாட்கள்னு சில நாட்கள் இருக்கிறது.
அந்த நாட்களில் வந்து நோன்பு நோக்கக்கூடாது. அதையே இந்த நோன்புல நம்ம சொல்கிறோம் என்று கேட்டால், சில பேர் அந்த சந்தேகத்துக்குரிய நாள்லையும் நோன்பு வைத்து விடுகிறார்கள். எந்த நாள்லையும் நோன்பு வைக்கக்கூடாது? நோன்பு பெருநாள் இருக்குது பாருங்க, அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது. ஹஜ்ஜி பெருநாள் இருக்குல்ல, அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது. ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டி வரக்கூடிய 3 நாள் இருக்குல்ல, அது நோன்பு வைக்கக்கூடாது. ஹஜ்ஜி பெருநாளுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், இப்படி 4 நாட்கள் ஹஜ்ஜி பெருநாளில் இருந்து 4 நாட்கள் நோன்பு வைக்கிறதுக்கு வந்து மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அதே மாதிரி நோன்பு பெருநாள் தினத்தில் நோன்பு வைக்கிறதுக்கு தடை இருக்கிறது. அதே மாதிரி நோன்பு இல்லையாண்டு சந்தேகத்துக்குரிய நாள் இருக்க, அதாவது ஷாபான் மாதத்தினுடைய கடைசி பெற இல்லையாண்டு ஒரு டவுட் ஆகிக்கிட்டே இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், இருந்தாலும் பெறையா இருந்தால் இருந்துட்டு போதை வச்சுக்கிறோமே அப்படின்னு வச்சோம் என்று சொன்னால், அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாறு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, மன் சாம யௌம ஷக்கி ஃபக்கத் அஸா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருத்தர் வந்து ஷக்குடைய நாளிலே, அதாவது ஷாபான் மாதத்தினுடைய 30வது இரவா ரமலானுடைய முதல் இரவா என்று சந்தேகம் வருகிற நாளிலே பேணுதல் என்று நினைத்து கொண்டு நோன்பு வைப்பாரோ அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார். அப்போ சந்தேகத்துக்குரிய நாளில் நம்ம நோன்பு வைக்கக்கூடாது. கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் நோன்பு வைக்கணும். ஏன்? சந்தேகத்துக்குரிய நாளில் நம்ம நோன்பு வைப்பதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு குழப்பத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். அது அன்னைக்கு நோன்பு தான் வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் நம்மால் விளைந்து போய்விடும். அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், நல்லா நோன்புன்னு கன்ஃபார்ம் ஆனால் தான் நீங்கள் நோன்பு வைக்கணுமே தவிர, நோன்பு இல்லையா, ஷாபான் கடைசியா, ரமலான் ஃபஸ்ட் ஸ்டாண்டு குழம்பிட்டு இருக்கும் பொழுது வச்சு வைப்போம். ரமலானாக இருந்தால் ரமலான் நோம்பாக போயிட்டு போகுது, இல்லாட்டி நஃபிலா போயிட்டு போகுது அப்படின்னு வைப்பார்களே, ஆனால் அது தப்பாகிவிடும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதையும் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து இந்த நோன்பு, ரமலான் நோன்புக்கு அப்புறம் ஷவ்வால் மாதம் வருகிறது. இந்த ஷவ்வால் மாதத்திலும் கூட ஒரு 6 நோன்பு என்ற ஒரு சுன்னத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அது கட்டாயம் கிடையாது. இந்த 6 நோன்பு என்பது விரும்பினால் வைக்கலாம், அதிக நன்மை கிடைக்கும். விரும்பாமல் வைக்காமல் இருந்தீர்களேயானால் நன்மை வந்து குறைவாக கிடைக்கும். இந்த 6 நோன்புடைய தத்துவம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறீங்க, அது ஒரு 30 வச்சுக்கிறீங்க. ஷவ்வால் மாதத்தில் ஒரு 6 வைக்கிறீங்க, அது ஒரு 6 ஆச்சு. 36 வந்து அல்லாஹ் வந்து நன்மைகள் வந்து 1க்கு 10ஆக தருகிறான். அப்போ 36 நோன்பு இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 360. அப்போ ஒரு வருஷம் பூரா நோன்பு வச்ச மாதிரி ஆகிடுது. இந்த 30 நோன்பை வைத்து அந்த 6 நோன்பை வைத்தோமே ஆனால் 36 நோன்பும் சேர்ந்து 360 நோன்பாக ஆகி ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால, ரமலான் முடிந்த பிறகு ஷவ்வால் மாதத்தில், அந்த மாதத்தில் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு 6 நாள் நோன்பு வைத்தோம் என்று சொன்னால், அந்த 36 நோன்பு சுன்னத்து இதை வைத்தோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சிறப்பான நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம இந்த நோன்புகளை என்ன செய்யணும், வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப முடியாமல் போச்சுன்னு வைங்க, நோன்பு வச்சுட்டாரு, வச்ச பிறகு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இவர் என்ன செய்வார், எப்படியா நான் இழுத்துருவேன், கடைசி வரைக்கும் நான் கொண்டு போயிடுவேன், வச்சது வச்சுவிட்டேன் அப்படின்னு சொல்லி மருத்துவம் பார்க்காம, ஊசி போடாமல், மாத்திரை சாப்பிடாம, அதில் வந்து பிடிவாதம் காட்டுகிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். இது தப்புங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரயாணத்தில் நோன்பு வச்சிடுறாங்க. ஆரம்பத்தில் வச்சு பிரயாணம் போய்கிட்டே இருக்கிறாங்க. ரமலான் மாதத்தில் மகரிபு டைம் ஆகிடுச்சு, அசர் டைம் ஆகிடுச்சு. அசர் வரைக்கும் நோம்பாளியாக இருக்கிறாங்க. அசர்லேருந்து மகரிபுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? ஷார்ட் டைம் தான் இருக்குது, 1 மணி நேரம் தான். இவ்வளோ 11 மணி நேரம் இழுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் இழுக்கிறது பெரிய பிரச்சனையே இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு தோணுகிறது பிரயாணத்தில் நோன்பு வைக்க வேணாம் என்பதை சொல்லித்தர நினைக்கிறாங்க. இன்னும் 1 மணி நேரம் தானே அவங்க பார்க்கல. தண்ணி எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காட்டுறாங்க, காட்டிட்டு அசரில் நோன்பு முறிக்கிறாங்க பிரயாணத்தில் வச்சு. ஏன்? பிரயாணத்தில் நோன்பு வைக்காமல் இருக்கிறது நல்லது, முறிச்சிடுறாங்க. சில சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு முடியலை போல இருக்கு, முறிக்கிறாங்க, நமக்கு தான் முடியுமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மகரிப் வரை கண்டினியூ பண்ணிட்டாங்க. சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நோன்பை விட்டோன்னே விட்டுட்டாங்க. இதை கேள்விப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலாய்க்கல் உசாத், இவர்கள் பாவிகள், இவர்கள் குற்றவாளிகள். யார? மகரிப் வரைக்கும் இழுத்தவங்களை. பிரயாணத்துக்கு அப்படின்னு சொன்னால் நோய்வாய்ப்பட்டால் என்ன செய்யணும், போய் ஊசியை போட்டு வந்து அடுத்த நாள் நோன்பு வச்சுக்கிற வேண்டியதான். நோயாளியாக இருந்தால் வைக்காமல் இருக்கிற மாதிரி,
வச்ச பிறகு நோயாளி ஆனாலும் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமே தவிர வலுக்கட்டாயம் கடைசியில் என்னவாயினே மண்டையை போட்டான்னு சொன்னால் நோம்பு நாங்க சாவடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி இஸ்லாத்துக்கே ஒரு பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டு விடும். இதை தவிர்க்க வேண்டும். அடுத்தது குழந்தைகளுக்கு நோன்பு. குழந்தைகளுக்கு நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் ரொம்ப ஆர்வம் ஊட்டுறாங்க. ஆனால் ஒரு தாங்கக்கூடிய ஒரு வயசு உள்ளவங்களாக இருந்தால் வைக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கு நோன்பு அவசியமா? ரமலான் மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஒரே ஒரு நோன்பு மட்டும் கடமையாக இருந்துச்சுங்க, அதை குழந்தைகள் வைக்க சொன்னாங்க. 30 நோன்பு குழந்தை வைக்க முடியுமா? அப்படி வச்சதாக நமக்கு ஆதாரம் கிடைக்கவே இல்லை. அதனால ஒரு நகரில் 7 வயதுடைய ஏழைப்பாளகன்னு சொல்லி அனிபா படித்ததை பார்த்துக்கிட்டு எல்லாரும் நோன்பு வச்சு குழந்தைகள் என்ன பண்ணிடக்கூடாது, ஒன்றோடக்கு ஒன்று ஆக்கிடக்கூடாது. இந்த மாதிரி நோன்புடைய சட்டங்களை எல்லாம் விளங்கி சரியான முறையில் நோக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எங்களையும் எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஒரு விளக்கம். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். நபித்தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபுபக்கர் அலி. பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபித்தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம் நபி வழியில் குழந்தை வளர்ப்பு. தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு. ஜக்காத் ஒரு ஆய்வு. இஸ்லாத்தில் இல்லறம். கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். நபிகளாரின் நற்போதனைகள். மன்னரை வாழ்க்கை. பைபிளில் நபிகள் நாயகம். இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். தர்கா வழிபாடு. நபிகளாரின் இறுதி நாட்கள். இஸ்லாமிய கொள்கை. சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும். சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம். பேய் பிசாசு உண்டா? கற்பனை கதைகள். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும். தப்லிக் தாகலிம் தொகுப்பு. சுபகான மௌலிது ஒரு ஆய்வு. மனிதனுக்கேற்ற மார்க்கம். நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம். விளக்கப்பட்ட உணவுகள். அர்த்தமுல்லா இஸ்லாம். குர்பானியின் சட்டங்கள். தொழுகை. இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள். இஸ்லாமிய திருமணம். இறைவனிடம் கையேந்துங்கள். மீராஜும் அதன் படிப்பினைகளும். வேதம் கொடுக்கப்பட்டோர் யார்? மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.